ஏரியா. ஐயோ, இங்க தான் பானிபூரி நல்லா சேல்ஸ் ஆகும். இங்க பாருங்க கொஞ்சம். ஹலோ, சொல்லுங்க சார். ஸ்கூல் கேம்பஸ் கிட்ட பானிபூரி விற்க கூடாதுமா, கொஞ்சம் தள்ளி போயிட்டு உங்க வியாபாரத்தை பண்ணுங்க. ஓகே சார். பிள்ளைங்க வெளியே வரும், அப்ப எல்லாத்தையும் விற்க வேண்டியதுதான். ஓகே, அங்க மரத்து நிழல் இருக்கு, அங்க போய் நிப்போம். ஸ்கூல் ஈவினிங் முடிஞ்சிருச்சு. ஹாப்பி ஹாலிடே. ஓகே, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு அழாம பத்திரமா போங்க, சரியா? சிந்துக்குட்டி, அழாம வீட்டுக்கு போ, சரியா? நானும் அக்காவும் டியூஷன் போக போறோம். டேய் சிந்துக்குட்டி, அழாம கூட்டிட்டு போடா. வாடி டியூஷன் போலாம். இந்த வாத்தி ரொம்ப மோசம். ஸ்கூல் கிட்ட பானிபூரி விற்க விட மாட்டேங்கிறாரு. ஸ்கூல் அது சீக்கிரம் விட்டா நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா ஸ்கூல்ல சீக்கிரம் கரெக்டாக விட மாட்டேங்கிறாரு. பானிபூரி பானிபூரி. அங்க பாருடி பானிபூரி. ஸ்டூடண்ட்ஸ்லாம் வர்றாங்க, சிரிச்ச முகமா இருக்கணும். மஷ்ரூம் பானிபூரி ஒரு பிளேட் வெறும் 30 ரூபாய் தான். ப்ளீஸ் டி, நான் மஷ்ரூம் சாப்பிட்டு போலாம்டி. வேணாண்டி, எங்க மம்மி திட்டுவாங்க. இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஏரியால இருக்க ஃபுட் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒன்டே தானடி, இன்னைக்கு ஃப்ரைடே, ஜாலியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம்டி. ப்ளீஸ் டி, என் மம்மிக்கு தெரியாம பாத்துக்கோடி. எனக்கு என்னவோ நீ சொல்றதுல பயமா இருக்கு. ஏதாவது ஒன்னானா வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்கடி. சி போடி, நீ என் ஃப்ரெண்டே இல்ல. ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட மாட்டியா எனக்காக? போடி. ஓகேடி, இன்னைக்கு ஒரு நாள் பானிபூரி சாப்பிடலாம், பட் இதுவே ஃபைனல். ஓகே? ஹே ஜாலி, தேங்க் யூ டி செல்லம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிட போறோம். ஓகே, சாப்பிடலாம் வா. ஆண்டி, ஒரு பிளேட் மஷ்ரூம், ஒரு பிளேட் பானிபூரி. ஒரு பிளேட் பானிபூரி வெறும் 30 ரூபாய் தான். ஆனா ஸ்டூடண்ட்க்கு வெறும் 15 ரூபாய். தேங்க் யூ ஆண்டி. ஓகே ஆண்டி, 2 பிளேட் மஷ்ரூம், 2 பிளேட் பானிபூரி ஆண்டி. இதோ வெயிட் பண்ணுங்க, வரேன். 2 பிளேட்லாம் வேணாண்டி. சோடா புட்டி, சாப்பிட்டுட்டு டியூஷன் போலாம். அங்க போனோனே டைஜஷன் ஆயிடும். அப்புறம் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனோனையும் நம்ம எப்போதும் போல தோசை சாப்பிடலாம். மம்மியால கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டி சீக்கிரம் கொண்டு வாங்க, டியூஷனுக்கு லேட் ஆகுது. வாவ் சூப்பர் ஆண்டி, இப்போ வீட்டுக்கு இச்சலாம் வருது. சீக்கிரம் எடுத்து சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு லேட் ஆகுது. பானிபூரி பானிபூரி மஷ்ரூம் நூடுல்ஸ். ஓகேடி, டியூஷன் கிளம்பலாமா? என்னங்க ஆண்டி போதும். பானிபூரி சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. நாங்க டெய்லியும் உங்க கடைக்கு வருவோம். ஓகே, டெய்லியும் வாங்க, 1 ரூபா குறைச்சிக்கிறேன். இங்க தான் மரத்துக்கடியிலே இருப்பேன். ஓகே ஆண்டி, சோ ஸ்வீட். ஓகே பை ஆண்டி. ஓகே பை பை சில்ட்ரன்ஸ். ஓகே ஆண்டி பை. ஓகே, அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதா. பானிபூரி மஷ்ரூம் மஷ்ரூம் பானிபூரி. நேத்து சார் கொடுத்த சாம்னா போடவே இல்லடி. இதுக்கெல்லாம் போயிட்டு நான் ஃபீல் பண்ணுவேனாடி? சோடா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னமாச்சு? என்ன? என்னம்மா என்னாச்சு? என்ன சாப்பிட்டாவ? அவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹலோ, டேமோட பேரண்ட்ஸா? சீக்கிரம் ஸ்கூலுக்கு வாங்க. பயப்படாம பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் வாங்கம்மா. உங்க பொண்ணு சும்மா மயக்கம் தான் போட்டு விழுந்திருக்கா, சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸ். இங்கேதான் பக்கத்துல. ஸ்கூலுக்கு வந்துருங்க சீக்கிரம். இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்? என்ன சாப்பிட்ருப்பா? ஓகே, டாக்டர் எப்படி செக் பண்ணிட்டு சொல்லுவாரு, பார்த்துக்கலாம். ஐயோ பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க நின்றுட்டு இருக்கீங்களே, சீக்கிரம் வாங்க போலாம். ராக்குமா பயப்படாதடி, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. பேத்திக்கு என்னத்தை சமைச்சு கொடுத்தாலும் தெரியலையே. என் பேத்திக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது.
கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன் கருப்போ என் பேத்திய நல்லா குணமாக்கு. டாக்டர் இப்போ பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? சரியான டைமுக்கு கொண்டு வந்தனால காப்பாத்தியாச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்க வேணான்னு. அவங்க ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஓகே டாக்டர். சின்னம்மா மறைக்காம உண்மையை சொல்லு. நீங்க 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமா சார், பானிபூரி சாப்பிட்டேன் சார். அந்த லேடியை ஸ்கூல் ஏரியா கிட்ட பானிபூரி விற்க வேணாம்னு சொல்லியும் அந்த பொம்பளை சேல்ஸ் பண்ணியிருக்கா. அந்த பொம்பளை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஐயோ 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 சார் வணக்கம். என் பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன சார் ஆச்சு? எங்களால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதிலாம் இல்லை சார். இருந்தாலும் கடனை வாங்கி உடனே வாங்கி கஷ்டப்பட்டு பிள்ளை படிக்கணுமேனு உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம். இப்படி இருக்குதே சார், பள்ளிக்கூடத்தில் அனுப்பிச்சி விட்டு நாங்கள் என்ன சார் பண்ணணும்? பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா. நீங்க உள்ள போய் பாருங்க. ஐயோ பாவம். அம்மா சாமி, எந்திரடி தங்க பிள்ளையே. என் தங்க மாவுளை இப்படி படுத்துருக்கிறாளே, என்ன பண்ணுவேன்? அழுகாதீங்கம்மா, டாக்டர் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாரு. குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்க மாட்டீங்களா? நூடுல்ஸ் பானிபூரி இது ஏதாவது வாங்கி கொடுத்துட வேண்டியது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்க வேண்டியது. என்ன பேரண்ட்ஸ் நீங்க? சார், நான் எந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இனிமேல் நான் என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சார். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகலை. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே போங்க. சார், உங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து பானிபூரி நூடுல்ஸ் எதுவும் கேன்டீனில் விற்கிறீங்களா? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எங்க கேம்பஸ் உள்ள பானிபூரி இந்த ஜங்க் ஃபுட் எதுவும் கிடையாது. எங்க கேன்டீன்லயும் கிடையாது. உங்க பொண்ணு எதுவும் வெளியில சாப்பிட்டுருக்குமா? எங்க ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை இது இல்லை. போதும் ஐயா, என் புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல. என் பிள்ளை வீட்டோடயே இருந்துட்டு போகுது. சார் நீங்களே இப்படி சொல்லலாமா? ஐயோ ஆத்தியாரே, என் பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏ சாமி, ஏ கண்ணு முழிச்சாமி. அம்மா, ஐயோ என் தங்கம் அவளே, தங்கமே, இனிமே இந்த பானிபூரி நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிடாதடி செல்லம். அம்மா, இனிமே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேம்மா. சாரிம்மா, உனக்கு தெரியாம பானிபூரி சாப்பிட்டேன் மம்மி. சாரி மம்மி, இனிமே நான் சாப்பிட மாட்டேன். சரிடி தங்கம் அவளே, சரிம்மா, நீ கண்ணை மூடி ரெஸ்ட் எடு. அம்மா வெளியே உக்காந்துருக்கேன் என்ன. அப்போவே சோடாப்பட்டி சொன்னா மம்மிக்கு தெரியாம அவுட் ஆஃப் ஏரியா ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் அவளையும் ஃபோர்ஸ் பண்ணேன். இனிமே யாருமே அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்க ஃபுட்டு வாங்காதீங்க, ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. மம்மி கொடுத்து விட்றத மட்டும் சாப்பிட்டா போதும்.